الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن ربي يبسط الرزق لمن يشاء ويقدر ولكن أكثر الناس لا يعلمون صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதனுக்கு வழங்கியிருக்கக்கூடிய எண்ணிலடங்காத நிஅமத்துகளில் மிக முக்கியமானது ஒரு நிஅமத் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய செல்வம். மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் அதை ஆசைப்படுகிறோம். உலகத்தில் செல்வத்தை, பணத்தை ஆசைப்படாத மனிதன் யாருமே இல்லை. எல்லா மனிதர்களுக்கும் அந்த ஆசை உண்டு. விரைவில் தற்போது இருக்கக்கூடிய நிலையை விட இன்னும் கொஞ்சம் பணக்காரனாக ஆக வேண்டும், இன்னும் கொஞ்சம் செல்வந்தனாக ஆக வேண்டும் என்று எப்பொழுது இருந்தென்றால் நாம் சம்பாதிக்க துவங்கியதிலே இருந்து நம்முடைய மௌத்து வரை அந்த சிந்தனை நமக்குள் உண்டு. எல்லா மனிதர்களுக்கும் அந்த சிந்தனை உண்டு. படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய நிலைகள் கூட ஏதோ ஒரு வியாபாரம் நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது என்றால் மனிதன் அந்த நேரத்திலேயும் அதற்கு ஆசைப்படுகிறான். அந்த வியாபாரத்தை செய்து ஒரு லாபம் பார்க்க வேண்டும் என்கிற ஆவல், ஆசை எல்லா மனிதர்களுக்குமே உண்டு. அதனால்தான் அல்லாஹ் செல்வத்தை சோதனையாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். செல்வத்தை அல்லாஹ் சோதனையாக சொல்லுகிறான். எந்த மாதிரியான சோதனை என்றால் அதை கொண்டு நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதை உங்களிடத்திலே கவனிப்பதற்கான ஒரு சோதனை. அல்லாஹ் சில மனிதர்களை ஏழைகளாக வைத்திருப்பான். அவனுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு அவன் எப்படி வாழுகிறான், அவன் அந்த செல்வத்தை கொண்டு அவனுடைய வாழ்க்கையை எப்படி நடத்தி கொள்கிறான் என்பதையும் அல்லாஹ் கவனிக்கிறான். செல்வந்தனாக இருக்கக்கூடிய, பணக்காரனாக இருக்கக்கூடிய மனிதன் அவனுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு அவன் வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்கிறான், அவனுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு அதற்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக சரியாக செய்கிறானா என்பதை பற்றியும் அல்லாஹ் உன்னிப்பாக கவனிக்கிறான். தரப்பட்டிருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு அதற்கென்று சில கடமைகள் உண்டு. ஏழைகளுக்கு செல்வத்தின் மீது கடமை இல்லை. அவர்கள் சம்பாதித்த சம்பாத்தியத்தை கொண்டு அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டால் போதுமானது. அடுத்தவர்களிடத்திலே கையேந்தாமல் கிடைத்த பொருளை கொண்டு அவர்கள் தங்களுக்கான வழியை மட்டும் தேடிக்கொண்டால் போதுமானது. அது ஏழைகளை பொறுத்தவரை.
ஆனால் செல்வந்தனாக இருக்கக்கூடியவர்கள் அந்த செல்வத்திற்கு என்று செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. அவன் தன்னுடைய குடும்பத்திற்கு செலவுகள் செய்வதை போன்று, தன்னுடைய குழந்தைகளுக்கு செலவுகள் செய்வதை போன்று செல்வத்திற்கு என்று சில செலவுகள் செய்ய வேண்டும். அந்த செலவுகளை செல்வந்தனாக இருக்கக்கூடிய மனிதன் செய்ய வேண்டும் என்பது குர்ஆனும் ஹதீஸும் வலியுறுத்தக்கூடிய ஒன்று. பொதுவாகவே செல்வத்தை பொறுத்தவரை மனிதர்களுடைய பார்வை என்பது முற்றிலுமாக மாறுபட்டு போய் இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸினுடைய பார்வை, அல்லாஹ் ரசூலின் பார்வை என்பது வேறு. ஆனால் மனிதர்களின் பார்வை என்பது வேறாக இருக்கிறது. எப்படி மனிதர்கள் செல்வத்தை பார்க்கிறார்கள் என்றால், அது செல்வம் தனக்கு வேண்டும் வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஆசைப்பட்டுக் கொண்டே இருக்கிறாய். ஹலால் ஹராமுகளை பேணாமல் ஹராமான வழியாக இருந்தாலும் சரி, நான் சம்பாதித்து செல்வத்தை சேகரித்துக் கொள்வேன், அடுத்தவர்களை போன்று நானும் பணக்காரனாக விரைவில் ஆக வேண்டும் என்கிற ஆவலில் ஒவ்வொரு மனிதனும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். காரணம், செல்வம் இருந்தால் சமூகம் மரியாதை கொடுக்கும். மனிதனின் பார்வையில் மதிப்பு தரக்கூடிய ஒரு பொருளாக செல்வம் பார்க்கப்படுகிறது. செல்வம் இருந்தால் உலகத்தில் எதை வேண்டும் என்றாலும் என்னால் விலை கொடுத்து வாங்கிவிட முடியும் என்கிற சிந்தனை மனிதர்களுக்குள் ஆழமாக பதிந்து போய் கிடக்கிறது. உலகத்தினுடைய யதார்த்தமான சில சூழ்நிலைகளும் அப்படி அமைந்திருப்பதினால் மனிதர்களுக்கு அந்த சிந்தனைகள் உருவாகி இருக்கிறது. செய்ய முடியாத சில காரியங்களை கூட காசு கொடுத்தால் உடனே நடக்கிறது. இது உலகத்தினுடைய இன்றைய நியதியாக மாறி போய் இருக்கிறது. ஒரு சாதாரணமான அலுவலகங்களிலே இருந்து உயர் அதிகாரிகள் இருக்கக்கூடிய இடங்கள் வரை காசு அங்கு பேசக்கூடிய பொருளாக மாறி இருக்கிறது. ஒரு சாதாரணமான ஒரு சான்றிதழ் வாங்குவதற்காக வேண்டி அரசு அலுவலகங்களுக்குள் சென்றால் ஒரு வாரம் ஆகும் என்கிற நிலையில் காசு கொடுத்தால் ஒரு நாளிலேயே அந்த சர்டிபிகேட் கிடைக்கிறது. சூழ்நிலைகள் அப்படி மாறி இருக்கிறது. எவ்வளவு பெரிய அதிகாரிகளையும் விலை கொடுத்து வாங்கிவிட முடியும். குற்றம் இழைத்தவன் தனக்கு குற்றம் இல்லாத சூழ்நிலை உருவாக நீதிபதிகளை கூட விலை கொடுத்து வாங்கிவிட முடியும் என்கிற நிலையில் தான் இன்றைக்கு நாட்டினுடைய நிலைகள் மாறி இருக்கிறது என்பதனால் மனிதர்களுக்கு அதன் மீதான ஒரு மோகம் அதிகரித்து போயிருக்கிறது. காசு பணம் இருந்தால், செல்வம் இருந்தால் நாம் எதை வேண்டும் என்றாலும் விலை கொடுத்து வாங்கிவிட முடியும். சாதாரணமான ஒரு சான்றிதழில் துவங்கி நீதிபதிகளை விலைபேசி வாங்குவது உட்பட எதை வேண்டும் என்றாலும் செய்ய முடியும் என்கிற அளவிற்கு மனிதர்கள் காசு பணங்களை புரிந்து வைத்திருக்கிறார்கள், செல்வத்தை புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் குர்ஆனும் ஹதீஸும் இதை வேறு விதமாக பார்க்கிறது. காசு பணங்களை வேறு விதமாக பார்க்கிறது. குர்ஆன் ஹதீஸுடைய பார்வையில் செல்வந்தனாக இருப்பவன் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஏழையாக இருப்பவனுக்கு நாளை மறுமையில் குறைவான கேள்வி கணக்குகள் மட்டுமே கேட்கப்படும். செல்வந்தனாக இருப்பவனிடத்திலே நிறைய கேள்வி கணக்குகள் உண்டு. மிக முக்கியமாக அவன் செல்வத்திற்கு செய்ய வேண்டிய செலவுகளை எல்லாம் செய்தானா, ஜகாத்துகளை முறையாக கொடுத்தானா, தான தர்மங்களை அதிகமாக செய்தானா என்பது உட்பட எல்லா கேள்விகளும் பணக்காரர்களை பார்த்து அல்லாஹ் கேள்விகள் கேட்பான். பணக்காரர்கள் அவ்வளவு எளிதில் சுவனம் சென்றுவிட முடியாது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எச்சரிக்கைகளில் ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் செல்வந்தர்களாக நம்மை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால் மிகுந்த கவனத்தோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். சாதாரணமாக கடந்து விட முடியாது. காசு பணம் என்பது குர்ஆன் ஹதீஸின் பார்வையில் ஒரு புறம் நன்மைக்கான வழியாக சொல்லப்பட்டாலும் இன்னொரு புறம் அது ஆபத்திற்கான வழியாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழையாக இருக்கிறவன் காசு பணத்தை தேடி ஆசைப்படுறான். காசு பணம் வந்ததற்கு பின்னால் அடுத்தவர்களுக்கு செலவு செய்வதற்கு தயங்குகிறான். ஒரு ரூபாய் கூட தர்மம் செய்யறதில்லை. கஷ்டப்படக்கூடிய ஒரு மனிதன், அவன் தன்னுடைய உடன் பிறந்தவனாக இருக்கலாம், தன்னுடைய சொந்த பந்தங்களாக இருக்கலாம், செலவு செய்வதற்கு மனம் வருவதில்லை.
இவன் கோடி கோடியாக பணம் சேகரித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இவனோடு உறவுகளாக இருந்தவர்கள் ஏழைகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு காசு பணங்களை கொடுத்து அவர்களின் வாழ்க்கையில் உயர்வை ஏற்படுத்துவதற்கான வழிகளை இவன் செய்வதற்கு தயங்குகிறான். செய்கிறது இல்லை, கொடுப்பது இல்லை. ஆனால் இது பற்றியெல்லாம் நாளை மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பான். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தமாக சொன்னார்கள், அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்கும் பொழுது நீ வயிறு நிரம்ப சாப்பிடுபவன் உண்மையான முஃமின் அல்ல. இது எவ்வளவு அழுத்தமான ஒரு ஹதீஸ் தெரியுமா? வெறும் சாப்பாட்டை மட்டுமே கவனம் கொள்ளக்கூடிய ஒன்றல்ல. அண்டை வீட்டுக்காரன் சிரமத்தில் இருக்கும் பொழுதும், அது உறவுகளாக இருந்தாலும் சரி அல்லது அண்டை வீட்டுக்காரர்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, அந்த கஷ்டம் பொருளாதார ரீதியான சிரமங்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய வார்த்தைகள். நம்ம பொறுத்தவரை சாப்பாட்டை மட்டுமே நினைத்து விட்டு இந்த ஹதீஸை கடந்து விடுகிறோம். இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவை ஒரு உதாரணமாகத்தான் சொன்னார்களே தவிர, அவன் சிரமப்படுகிறான் என்றால், அண்டை வீட்டுக்காரன் ஏழையாக இருந்து அவன் கஷ்டப்படுகிறான் என்றால், நாம் பணக்காரனாக நாம் இருக்கிறோம் என்றால் அவனுக்கு கொடுத்து உதவணும். செய்யவில்லை என்றால் நீங்கள் உண்மையான முஃமினே இல்லை என்பது ரசூலுல்லாஹ்வின் வார்த்தை. இன்றைக்கு நம்முடைய நிலைகள் எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உடன் பிறந்த சகோதரர்களையும் இங்க கவனிக்கிறது இல்லை. உடன் பிறந்த சகோதரிகள் சிரமத்திலே இருக்கிறார்கள் என்றால் கொடுத்து உதவுவதற்கு மனம் தயங்குகிறது. இதை தாண்டித்தானே அண்டை வீட்டுக்காரர்கள், தூரத்து சொந்தங்கள், உடன் பிறந்தவர்களுக்கே நாம் கவனிக்கவில்லை என்கிற பொழுது அண்டை வீட்டுக்காரர்கள் எங்கு கவனிக்க போகிறோம்? ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அழுத்தமாக சொல்லுகிறார்கள், உண்மையான ஒரு முஃமினாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு முஃமின் சிரமத்திலே இருக்கும் பொழுது அந்த முஃமினுடைய சிரமத்தை நீக்குவதுதான் இன்னொரு முஃமினுடைய மிக முக்கியமான பொறுப்பும் கடமை. அது செல்வத்தின் மூலம்தான் நடக்கும் என்றால் அதை நிச்சயமாக செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்றாங்க, யா அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னாங்க, யா அம்ர் நிஅமல் அமலு ஸாலிஹ். நல்ல செல்வம் என்ன தெரியுமா? நல்ல செல்வம் என்றால் எது என்பதை சொல்லுகிறார்கள். நல்ல காசு பணம் என்பது எது? சாலிஹான மனிதனுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய செல்வம் தான் நல்ல செல்வம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நல்ல மனிதனுக்கு
அந்த தங்க குவியலை எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லுவோம் என்கிற முடிவுக்கு வந்து அவரை கொலை செய்வதற்காக வேண்டி அந்த திருடர்கள் தாக்குறாங்க. தாக்கும் பொழுது அந்த மனிதர் சொல்றாரு, நீங்க என்னை எல்லாம் கொலையெல்லாம் செய்ய வேணாம், இருக்கக்கூடிய தங்கத்தை 3 பங்கா போடுவோம், 3 பங்காக போட்டு ஆளுக்கு ஒரு பங்கு எடுத்துக்கொள்வோம், எனவே உங்களுக்கும் பங்கு தந்து விடுகிறேன், என்னை யாரும் எதுவும் செய்யாதீங்க. சரி என்று சொல்லி 3 பங்காக பங்கு பிரிக்கப்படுகிறது அந்த தங்க குவியல். குவிக்கப்பட்டதற்கு பின்னால் உணவினுடைய தேவை ஏற்படுகிறது. எனவே யாராவது ஒருவர் போய் உணவு வாங்கிவிட்டு வர வேண்டும் என்று சொல்றாங்க. சரி, இருவர்கள் காவலுக்கு நிற்க ஒருவர் மட்டும் உணவு வாங்குவதற்காக வேண்டி போறார், போய் உணவு வாங்கி வருவதற்காக. அப்பொழுது அவர் கடந்து சென்றதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் பேராசைதானே, காசின் மீது இருக்கக்கூடிய பேராசை மனிதனை இப்படி சிந்திக்க தூண்டியது. இந்த 2 மனிதர்களும் நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம 2 பேர் மட்டும் பங்கு வைத்துக் கொள்வோம், அவன் வந்தா அவனும் கொலை செய்வோம், அவன் வந்தால் அவனை கொலை செய்து விட்டு நாம் இந்த 2 பங்குகளை இந்த தங்க குவியலை 2ஆக பங்கு வைத்து நாம் எடுத்துக் கொள்வோம் என்று இருவர்களும் முடிவு செய்கிறாங்க. சென்றிருந்த அந்த மனிதன் என்ன யோசிக்கிறான் தெரியுமா? சென்றிருந்த அந்த மனிதன் வாங்கிய உணவில் விஷத்தை கலக்கிறான். வாங்கிய உணவில் விஷத்தை கலந்து விட்டு அவன் நினைக்கிறான், அங்க இருக்கிற 2 பேர்த்தையுமே கொலை செய்து விட்டு ஒரே பங்காக நாமே எடுத்துக் கொள்வோம் என்று அவன் நினைக்கிறான். கொண்டு வந்தான் உணவு கொண்டு வந்து உணவை வாங்கி வைத்துக் கொண்டு இந்த 2 மனிதர்களும் அவனை கொலை செய்து விட்டார்கள். அந்த 2 மனிதனும் அவனை கொலை செய்து விட்டார்கள். இருந்த அந்த 2 மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? அவன் வாங்கி வந்த உணவை சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு இருவர்களும் இறந்து போனாங்க. 3 நபர்களும் இறந்து போனார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சீடர்களின் வழியாக மீண்டும் அதே பயணமாக வருகிறார்கள். வரும் பொழுது தங்க குவியலின் மீது 3 நபர்களும் சடலமாக கிடந்தார்கள். இதுதான் உலகம் என்றார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இதுதான் உலகம். மனிதன் ஆசைப்படுகிறான், காசு பணங்களை எல்லாம் அள்ளி வைத்துக் கொள்ள வேண்டும், தனக்கே இருக்க வேண்டும், அடுத்தவனுக்கு கிடைக்கவே கூடாது, உலகத்திலே நான் மட்டுமே பணக்காரனாக, நான் மட்டுமே செல்வந்தனாக இருக்க வேண்டும் என்று ஏராளமான ஆசைகள் மனிதர்களுக்குள் இருக்கிறது. ஆனால் என்ன தெரியுமா? அவனே அழிந்து போகிறான். அந்த காசு பணம் அவனுக்கும் பலன் இல்லை, அடுத்தவனுக்கும் பலன் இல்லை என்கிற நிலையில் தான் மரணித்து போகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன நிகழ்வு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காசின் மீது இருக்கக்கூடிய பேராசை ஒருபொழுதும் நம்மை அழித்து விடக்கூடாது. காசின் மீது நமக்கு சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படலாம். மார்க்கம் சொல்லுகிறது தடை சொல்லவில்லை. வியாபாரம் செய்யலாம், காசு பணங்களை சேகரித்துக் கொள்ளலாம். ஆனால் அதற்கென்று இருக்கக்கூடிய உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும். காசுக்கு என்ன உரிமை? ஏழைகளாக இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும். அது சொந்தங்களாக இருந்தால் முதல் தகுதி அவங்களுக்கு. உடன் பிறந்தவர்கள் தேவையுள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தாராளமாக கொடுத்து உதவணும். அடுத்து தன்னுடைய உறவினர்கள் சொந்த பந்தங்களுக்கு உதவ வேண்டும். அடுத்து நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள், நம்முடைய மகன்வாசிகள் ஏழைகளாக இருந்தால் கணக்கில்லாமல் கொடுத்து உதவ வேண்டும். நீங்கள் கொடுக்க கொடுக்க எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கக்கூடிய ரப்பு உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். நீங்கள் தடுத்துக் கொண்டீர்கள் என்றால் அல்லாஹ்வும் தடுத்துக் கொள்வான். நீங்க எவ்வளவுதான் மோதினாலும் சரி, நிம்மதியே இருக்காது. எவ்வளவு மோதினாலும் நிம்மதியே கிடைக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால்தான் உதாரணப்படுத்தி சொல்லுவாங்க, காசு பணம் என்பது குல்வத்துன் வ குதுரத்துன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை, அது இன்பமானது, பசுமையானது. செல்வம் என்பது இன்பமானதான், பசுமையானதுதான். ஆனால் அது எப்பொழுது தெரியுமா? அடுத்தவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் பொழுது, அடுத்தவர்களுக்கு தாராளமாக உதவி செய்யும் பொழுது. அதை அப்படியே தடுத்து வைத்துக் கொண்டோம் என்றால், எனக்கு மட்டுமே போதும் என்று தடுத்து வைத்துக் கொண்டோம் என்றால், அந்த மனிதனுக்கு உதாரணப்படுத்தும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சாப்பிட்டும் வயிறு நிரம்பாதவனை போன்றவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற வார்த்தை, சாப்பிட்டும் வயிறு நிரம்பாதவனை போன்றவன், திருப்தியே இருக்க. எவ்வளவுதான் காசு படுத்த அவன் சம்பாதித்தாலும் சரி, நேத்து ஒரு 1000 ரூபாய் தான் லாபம் கிடைச்சிருக்கும், இன்னைக்கு 10,000 ரூபாய் லாபம் கிடைச்சிருச்சுன்னா அதோட போதுமாக்கி போவானா? இல்ல, நாளைக்கு ஒரு 20,000 ரூபாய் கிடைக்குமான்னு தான் அழைக்குவான், தேடுவான். மனிதனின் சிந்தனைகள். எனவே போதுமாக்கி கொள்ள வேண்டும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹாக்கிம் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்விடத்தில் அடிக்கடி வந்து ஏதாவது உதவிகள் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, போதுமாக்கிக்கொள், போதுமாக்கிக்கொள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக சொன்னார்கள், இதோடு போதுமாக்கிக்கொள். ஹாக்கிம் ரலியல்லாஹு வரலாறு சொல்லுகிறது, அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்வை தவிர வேற யார்கிட்டையுமே வாங்கினதே இல்லை என்கிறார்கள். யார்கிட்டையுமே எந்த உதவியும் வாங்கினது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படியே வாழ்ந்தார்கள் மௌத்து வரை. அபூபக்கர் ரலியல்லாஹு சில உதவிகள் கொடுத்த பொழுது வாங்க மறுத்து விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு கொடுத்த பொழுது வாங்க மறுத்து விட்டார்கள். ஹாக்கிம் ரலியல்லாஹுடைய வரலாறு சொல்லுகிறது, ரசூலுல்லாஹோடு தன்னுடைய உதவி தேடுவதை போதுமாக்கி கொண்டார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. என்றால் நாம் அதிகமாக நம்முடைய காசு பணங்களை கொண்டு அடுத்தவர்களுக்கு தாராளமாக உதவி செய்ய வேண்டும். ஹலாலான வழியில் வருமானத்தை ஈட்டி அதை அல்லாஹ்வினுடைய வழியில் எந்த வழியிலெல்லாம் செலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அந்த வழியில் செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அப்படி செலவு செய்யக்கூடிய செல்வம் மட்டுமே நமக்கு நன்மையான செல்வம். அப்படி செலவு செய்யாமல் நாம் தடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த செல்வமே நமக்கு நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடக்கூடிய அபாயமும் இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.